தாவேக தலைவர் விஜய் கோவையில் இப்போது ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு செல்வதற்கு முன்பாக பெரும் ரசிகர் பட்டாளத்தையும் பெரும் தொண்டர்களையும் அவர் சந்தித்து வருகிறார். செய்தியாளர் ஹரிதாஸ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ஹரிதாஸ், எவ்வளவு கிலோமீட்டர் இந்த ரோட் ஷோ நடக்க இருக்கிறது? இந்த வழிநடையிலுமே தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் இருக்காங்களா? விவரங்கள். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் முக்கிய பணியான இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக, அதுவும் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக இந்த பூத் லெவல் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இப்போது கோவை வந்துள்ளார். கோவை வந்த விஜய்க்கு கோவை விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், அவரது ரசிகர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை விமான நிலையமே அதிரும் அளவிற்கு உறக்க விஜய் விஜய் என்று கற்றியவாறே உள்ளனர். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த விஜய் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ரசிகர்களை பார்த்து கையசைத்த வந்தார். அவர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். இந்த சூழ்நிலையில் பூத் லெவல் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனுமதி மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதால் இவர்கள் யாரும் இதை தற்போது சென்று பார்க்க முடியாது. இதன் காரணமாக கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் அவர் இங்கிருந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்லும் வழியில் சுமார் அந்த 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவரை வழிநெடுகிலும் நின்று அவரை சந்திப்பதற்காக காலை சுமார் 7 மணி முதல் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக காத்திருக்கிறார். தற்போது விஜய் வெளியே தற்போது அந்த வாகனத்தில் நின்றவாறு கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், ரசிகர்கள், பொதுமக்களை பார்த்தவாறு கையெழுத்தவாறே செல்கிறார். இது ஒரு திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வாகும். அவர் ரோட் ஷோ நடத்துவது ஒரு சந்தேகமாகத்தான் இருந்தது. இருந்தபோதும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு நின்று அவரை வழிநெடுகிலும் வரவேற்பதற்காக காத்திருப்பதால் தற்போது அவரும் இதற்கு இசையை தெரிவித்து திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு தற்போது கட்சி தொண்டர்கள், நிர்வாகி, பொதுமக்களையும் சந்தித்து கையசைத்து அனைவருக்கும் வணக்கம் வைத்து இங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர் தற்போது நட்சத்திர விடுதி நோக்கி சென்றார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக குருமபாளையத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரிக்கு அந்த பூத் லெவல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அங்கிருந்து சாலை மார்க்கம் சென்றார். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த சாலையிலும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள், அதாவது சொல்ல போனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருமே விஜயை பார்ப்பதற்காக அங்காங்கே உள்ள பகுதிகளில் நிழலோரங்களில் காத்து நிற்கின்றனர். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3 மணி அளவில் இங்கிருந்து நட்சத்திர ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு அவர் அந்த தனியார் கல்லூரி அரங்கிற்கு செல்ல உள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு சுமார் 3 மணி நேரம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் சாலை மார்க்கமாக இரவு இந்த தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார். இதனால் தற்போது அந்த பகுதி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசல் மீண்டு காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் நடிகர் விஜய் பார்ப்பதற்காக ஆவலாக காத்திருக்கின்றனர். இதனால் கோவை முழுவதுமே ஒரு விழா கோலம் போன்றது போலவே காணப்படுகிறது. தொடர்ந்து 2 நாட்கள் இருப்பதால் எப்படியாவது விஜயை பார்த்து விட வேண்டும் என்ற கட்சி தொண்டர்கள் ஒருபுறம், விஜயை பார்க்க வேண்டும் என்ற அவரது ரசிகர்கள், பொதுமக்கள் ஒருபுறம் இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் நிலவி வருகிறது. இதனை கோவை விமான நிலையத்திலே நாம் பார்த்திருப்போம். அந்த தொண்டர்களையும், நிர்வாகிகள், பொதுமக்கள், ரசிகர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி இருந்ததால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போலீசார் திணறினர். கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இருந்தபோதும் அந்த ரசிகர்களையும், தொண்டர்களையும் போலீசாரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இதுதான் கோவை விமான நிலையத்தில் நிகழ்ந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. கோவை விமான நிலையமே அதிரும் வண்ணம் தொண்டர்கள் சூழ்ந்திருந்ததால் கோவை விமான நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்த பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். இணைப்பில் இருங்க ஹரிதாஸ். தொடர்ந்து நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.